என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட் வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிப்பா, இப்போது இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா வந்து நம்மளோட நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் எஸ்எஸ்சின்னு கிடையாது, ரயில்வே எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தீங்கனாலும் இந்த கொஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் அ நம்பர், ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் அ நம்பர், ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் நிறைய உங்களோட எக்ஸாமில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்கும். ஏன்னா வந்து இது நம்பர் சிஸ்டமுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டாபிக் தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஆனால் நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இது அதிகமாக கேட்குறனால நான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னே தனியாக வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில். அதில் எல்லாருக்குமே எல்சிஎம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும்ப்பா. மோஸ்ட்டாக நம்ம இந்த டானா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 2,3,6ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 போடுவோம், அப்புறம் 3 போடுவோம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ஒரு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறதுன்னு. அதே மாதிரி எல்சிஎம்மை வேகமாக எடுக்கிறதுக்கும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நம்ம 2 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ரெண்டாவது வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ எப்படி எல்சிஎம் எடுக்கணும், ரெண்டாவது வீடியோ எப்படி ஹெச்சிஎஃப் எடுக்கணும், அப்புறம் அதுக்கு பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே தனியாக உங்களுக்கு லெசனாக நடத்தியிருக்கேன். அதை மட்டும் படித்தாலே போதும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ரொம்ப நடத்த போகிறது கிடையாது. உங்கள் எஸ்எஸ்சி லெவலில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நடத்த போகிறேன். அதே மாதிரி நம்ம பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நடத்தியிருப்பேன். அதுதான் ஃபவுண்டேஷன், சரிங்களா? அது தெரியாமல் எல்சிஎம் எப்படி எடுக்கணும், ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் நீங்கள் இந்த லெசனில் எந்த கொஷினுமே போடவே முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாப்பா இது 2 மெத்தடில் போடலாம். ஒன்று ஃபேக்டரைஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஃபேக்டர் பண்ணி போடுவாங்க. இன்னொன்று லாங் டிவிஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு நம்பரை வச்சு எப்படி லாங் டிவிஷனில் போடணும், அதே நம்பரை வச்சு எப்படி இந்த ஃபேக்டரைஸ் டிவைட் பண்ணிட்டே வருவாங்க. இது டிவிசர்னு சொல்லுவாங்க, ரிமைண்டர்னு சொல்லுவாங்க. திருப்பி இந்த டிவிசர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவாங்க, ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ திருப்பி இந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுவாங்க. இது அடுத்தடுத்த இட்ரேஷன் சொல்லி போயிட்டே இருக்கும். எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அது வரைக்கும் போடணும். எதனால டிவைட் பண்ணி 0 வந்துச்சோ அந்த ரிமைண்டர் தான் ஹெச்சிஎஃப், சரிங்களா? அது நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம்ப்பா. ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்டில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு தனியாகவே ஒரு லெசனாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும், தமிழ்நாடு புக்ஸ்லேயும் இருக்கும், சிபிஎஸ்சிலையும் இருக்கும், சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஆனால் எல்சிஎம் மாதிரி ஹெச்சிஎஃப் கிடையாது. இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லலாம், இதுதான் எல்சிஎம்னு. ஆனால் ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போட்டு தான் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு ஹெச்சிஎஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும்ப்பா. ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 3654 இருக்குது. இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நான் சொல்லுவேன் 18 அப்படின்னு சொல்லுவேன். 18 தான் ஹெச்சிஎஃப். எப்படி நான் டக்குன்னு சொல்கிறீங்க ஹெச்சிஎஃப் 18 அப்படின்னாப்பா இந்த 2 நம்பருமே டிவைட் ஆகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, 36ம் 54ம் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஹெச்சிஎஃப் ஒரு நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். 18 × 2 எவ்வளோ 36, 18 × 3 எவ்வளோ 54. சரி, நான் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் ஆகாதா? ஆகும். ஆனால் நம்மளுக்கு தேவை ஹையஸ்ட். 18க்கு அப்புறம் வர எந்த மல்டிபிள் நம்பருமே இது 2தால் டிவைட் ஆகவே ஆகாது. 18க்கு அப்புறம் 19, 20, 21, 22, 23 எந்த மல்டிபிள் போட்டிங்கனாலுமே உங்களுக்கு 36 வராது, சரியா? 18 தான் ஹையஸ்ட் காமன் நம்பர். ஏன்னா நீங்கள் 19ஆல் 36 வராது, 20ஆல் வராது, 23, 24 எதாலையுமே 36 டிவைட் ஆகாது. எது மட்டும்தான் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 18. இதுதான் ஹையஸ்ட் நம்பர்.
ஸோ இது ப்ராக்டிஸில் தான்ப்பா வரும். ஆனால் நீங்கள் நார்மல் மெத்தடை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே 3654க்கு நம்ம எப்படி படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு 2 18 2s are 36, அடுத்தது 2 9 2s are 18, ஸோ அப்புறம் 3 3s are 9, அப்புறம் 3 1. ஸோ இப்போது கடைசி 1 வர வரைக்கும் நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இப்போ இந்த 36க்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 36ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 3, 3 கரெக்டாப்பா. ஸோ 2 2 3 3. அதே மாதிரி 54க்கும் கண்டுபிடிங்க. ஸோ 54 2 பண்ணிங்கன்னு சொன்னால் 2 2s are 4 1 17. ஸோ 3 பண்ணிங்கன்னா 9 3s are 27. ஸோ திருப்பி 3 பண்ணிங்கன்னா 3 3s are 9. ஸோ திருப்பி 3 பண்ணிங்கன்னா 1. ஸோ 2 3 3 3. ஸோ 54க்கான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 3 3 3. இதுதான் இப்போ ஃபேக்டர். ஸோ இப்போது 36க்கான ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு, 54க்கான ஃபேக்டர்ஸ் எழுதியாச்சு. இப்போது ஹையஸ்ட்டு காமனான ஃபேக்டர் எதுன்னு பார்க்கணும். ஸோ காமன் எடுத்துக்கோங்க. இதில் எதெல்லாம் காமன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ ஒரு 2 ஃபஸ்ட்டு காமனாக இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இன்னொரு 3 ஒரு காமன். அதே மாதிரி இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இந்த 3 காமன். ஸோ இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருந்தால் எடுத்துக்கலாம். பட் இங்கே எதுவுமே காமனாக கிடையாது. ஸோ இது ரெண்டும் ஒரு வாட்டி காமனாக இருக்குது. இது ஒரு காமன், இது ஒரு காமன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே காமனாக இல்லை. அப்போ 3 × 3 9, 9 × 2 18. அப்போ HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. அதை நீங்கள் என்ன போட்டிருக்கேன், HCF 18. ஸோ இங்கேயும் 18. சரிங்களா? ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது லாங் டிவிஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த நம்பரை போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்னோட 2 வீடியோவை மட்டும் பார்க்காம வந்துடாதீங்க. ஒன்று LCM, இன்னொன்று HCF. நிறைய பேருக்கு LCM, ஆனால் நீங்கள் டக்குன்னு சில கொஷனில் வந்து எல்லா ஆப்டிடியூட் டாப்பிக்லையுமே LCM இருக்கும்ப்பா, HCF இருக்காது. நீங்கள் எந்த ஆப்டிடியூட் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, எல்லா இடத்துலையுமே LCM தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர HCF யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கொஷன் நம்பர் சிஸ்டமில் மட்டும்தான் HCF வரும். ஸோ அதனால் நீங்கள் HCF மட்டும் நம்ம எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறனால LCMஐ விட HCFக்கு எப்படி போடணுன்றதை கற்று வச்சுக்கோங்க. சரியாப்பா? ஸோ அந்த 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற லெசன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ சின்ன வீடியோ தான், ரொம்ப நடத்த போகிறது இல்லை. என்ன உங்கள் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்களோ அந்த மாடல் கொஷின் மட்டும் நடத்தி காட்டுறேன். ஸோ பட் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அதில் ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் எப்போயும் போல் போய் எழுதலாம். பட் இருந்தாலும் கான்செப்ட் தெரியாமல், பேசிக் ஃபவுண்டேஷன் தெரியாமல் LCM HCF போடவே முடியாது. அது மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியாப்பா? கொஞ்சம் கொஷின் இப்போது இந்த வீடியோவில் LCM HCF வச்சு பார்க்கலாம். மொதல் கொஷின். So HCF and LCM of 2 numbers are 11 and 825 respectively. If 2 numbers are 275, find the other number. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னாப்பா HCF கொடுத்துருக்காங்க. HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11. LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 825. ஸோ இது என்ன, இந்த கொஷின் வந்து நீங்கள் LCM HCF எடுத்தீங்கனாலே காமனாக இந்த கொஷின் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு 2 நம்பருக்குப்பா, ஏதாச்சும் ஒரு 2 நம்பர், அதில் ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 275. ஸோ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது, இன்னொரு நம்பர் இருக்குது, 2வது நம்பர். இப்போ அவங்க கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 நம்பர் இருக்கும், அந்த 2 நம்பருக்கு LCM கண்டுபிடிச்சா அதோட ஆன்சர் 825. அந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 11. ஸோ அப்போ அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு நம்பர் கொடுக்கல, அவங்க ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே LCM HCFக்கான பேசிக் ரூல் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு 2 நம்பருக்கும் LCM கண்டுபிடிச்சாலோ அந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச LCM, இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கண்டுபிடிச்ச HCF, இதை 2யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் ஆன்சர் ஈக்குவல் டு இந்த 2 நம்பருக்கான LCM, இந்த 2 நம்பருக்கான HCF. இதுதான் வந்து LCM HCFோட பேசிக் ரூல்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரிக்னாமெட்ரிலாம் படிக்கிறோம்னு சொன்னால் பேசிக் ரூல்ன்றது sin θ sin 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ படிப்போம்ல, அந்த மாதிரி LCM HCFான பேசிக் ரூல் இதுதான். இப்போ இதில் நம்ம கொஷனில் எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க 11, LCM எவ்வளோ கொடுத்துருக்காங்க 825, அதே மாதிரி 275 × x. ஸோ இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான்ப்பா. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 வாட்டி, ஸோ பேலன்ஸ் வந்து 5 வாட்டி. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 33 வாட்டி. ஸோ x is equals to 33.
அவ்வளோதான். ஸோ அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா இந்த ரெண்டாவது நம்பர் என்னன்னு கேட்டாங்கல்ல, அந்த ரெண்டாவது நம்பர் 33. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இவ்வளோ போட்டு கண்டுபிடிக்கிறோமா, ஷார்ட்கட்டில் ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? தாராளமாக கண்டுபிடிக்கலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாமில் கேட்ட கொஷன் தான். 32 கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஆப்ஷன் 30 கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஆப்ஷன் 27 கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 33 கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸாமில் 32, 30, 27, 33. இப்போது எப்போதுமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களோட HCF இருக்குல்ல நம்பர், அந்த நம்பர் எடுத்துக்கங்க, இல்லை LCM எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு நம்பர், அந்த நம்பரு கண்டிப்பாக டிவைட் ஆகும்ப்பா. இதில் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகும். இப்போ 275 இருக்குது, அடுத்து என்ன நம்பர்னு தானே கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு நம்பர் வரப்போதில்லை, அந்த நம்பர் கண்டிப்பாக இது ரெண்டு நம்பரால் டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா தான் அதில் LCM HCF கண்டே பிடிக்க முடியும். இப்போ இது எதால் டிவைட் ஆகும்? 32 11ஆல் ஆகுமா? ஆகாது. 30 11ஆல் ஆகுமா? ஆகாது. ஸோ 27 11ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஆனால் 33 11ஆல் டிவைட் ஆகும். அப்படின்றனால ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறதுப்பா, எப்போதுமே 33 நீங்கள் 825ஆலே ஆகும். 25 பண்ணோம்ல, இப்போ 33 டைம்ஸ் 825 பண்ணோம்ல, அதுவும் கேன்சல் ஆகும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த ஒரு நம்பருக்கும் LCMோ HCFோ எடுத்தாலும் அந்த நம்பர் கண்டிப்பாக மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தாலையுமே டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா தான் அதுக்கு LCMோ HCFோ எடுக்க முடியும், இல்லைனா எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2, 3, 6 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணுவோம். 1 டைம்ஸு 3 டைம்ஸு 3 2s are 6. ஸோ மறுபடியும் 3 எடுப்போம். 1, 1, 1. ஸோ அப்போ LCM என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இப்படி தானேப்பா LCM எடுப்போம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எடுத்த இந்த LCM இங்கே இருக்கிற டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ 6 வச்சுக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஆகும். அதே மாதிரி 6 ரெண்டாவது நம்பர் 3ஆலேயும் ஆகும். அடுத்தது 6ஆலேயும் ஆகும். ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிக்கிற எந்த ஒரு LCM நம்பராக இருந்தாலும் சரி, HCF நம்பராக இருந்தாலும் சரி, நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா தான் கரெக்டு. அப்படி ஆகலைன்னா நம்ம LCM HCF தப்பாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். ரெண்டாவது கொஸ்டின், ஸோ வாட் இஸ் த HCF ஆஃப் 77 and 275? ஸோ 77க்கும் 275 275க்கும் என்ன HCFன்னு கேட்குறாங்கப்பா. சரிங்களா? நம்ம HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ எப்போதுமே நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மோஸ்ட்டாக நான் சொல்லிக் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் இருந்து போட முடியுதான்னு பாருங்கள். அதான் ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 13, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது 11, தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15, ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 17. ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு ஆன்சர் தான் HCFாக இருக்க போகுது. நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த HCF நம்ம கண்டுபிடிச்ச HCF கண்டிப்பாக இதால் மல்டிப்புளாக இருக்கும். சரிங்களா? மல்டிபிள் இல்லை டிவைட், ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 13 இன்ட்டு எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 77 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 15 ஏதாச்சும் ஒரு நம்பரால் பண்ணிங்கன்னா 77 வராது. 77ம் வாய்ப்பு கிடையாது. அப்போ 11 இன்ட்டு 7, 11 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 77 வரும். இல்லை நான் மல்டிப்ளை பண்ணால் டிவைட் பண்ணி பாருங்கள். 77/11 7. ஸோ ஏதோ ஒரு நம்பர்ப்பா, நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த நம்பர் கண்டிப்பாக இதோட மல்டிபிள் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இப்போ 11 இன்ட்டு 7ன்றது 77. அப்போ 11 இன்ட்டு சம் நம்பர்ன்றது 275. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் டிவைட் ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. இது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆப்ஷன்ஸில் இருந்தே கண்டுபிடிச்சி போட முடியும்ப்பா. இப்போ இதுவே இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 36 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணி இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னு சொன்னாலே மற்ற நம்பரில் டிவைட் ஆகும். இப்போ 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று 11 இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒன்று 11 இருக்குது, இன்னொன்று 9 இருக்குது. இதுவும் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 9ம் டிவைட் ஆகுது, 11ம் டிவைட் ஆகுதுன்னா அப்போ நம்ம 9 மார்க் பண்ணக்கூடாது, 11 தான் மார்க் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா ஹையஸ்ட் நம்பர் தான். 11 பெருசா 9 பெருசா? 11 தான் பெருசு. அப்போ ஆப்ஷன் நம்பர் 11க்கு தான் போகணுமே தவிர 9க்கு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்போதுமே ஈஸியான மெத்தட் இதுதான். இப்போ ஆப்ஷன் வச்சு போகிறது தான். பட் எல்லா இடத்துலையுமே ஷார்ட்கட் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரேர் தான், அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்மளால் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கேட்டால் போடலாம். இப்போ நார்மல் மெத்தடுக்கு வருவோம். ஸோ நார்மல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா 275. ஸோ 77ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ எத்தனை வாட்டி போகும்னு பார்த்தீங்கன்னா 4 வாட்டி போகுமா? போகாது, 28 மேலே போயிடும். ஸோ 3 வாட்டி போட்டிங்கன்னா 7 3s are 21. ஸோ 3 வாட்டி போட்டிங்கன்னா 7 3s are 21. ஸோ ரிமைண்டர் 2, 7 3s are 21, 21 + 2ன்றது 23. ஸோ 231. இதை மைனஸ் பண்ணோன்னு சொன்னால் 44.
ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இப்போ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போடணும். இப்போ ரிமைண்டர் என்ன வந்துச்சு, 44 வந்திருக்கு. அப்போ திருப்பி நம்ம டிவைட் பண்ணணும். இந்த நம்பர் என்ன பண்ணும், இதை டிவிசர், இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடணும் 77. ஸோ எதால் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டிங்கன்னா 88 போயிடும். ஸோ 44. ஸோ மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33. ஸோ மறுபடியும் எதால் டிவைட் பண்ணோம், இங்கே இருக்கிற 44. ஸோ 44 பண்ணோம், மறுபடியும் ஒரு வாட்டி தான். ஸோ 33 அப்போ 11 கரெக்டாக. ஸோ திருப்பி எதால் பண்ணோம், இங்கே எதால் டிவைட் பண்ணோமோ அந்த நம்பர் 33. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 33. ஆன்சர் என்ன வந்துச்சு, 0. ஸோ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. எதனால் 0 வந்துச்சுன்னா, இந்த 11ஆல் டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு 0 வந்துச்சு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டரைசேஷன். அந்த பெரிய மெத்தட் நம்ம படிச்சிருப்போம், நான் வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மெத்தட் எப்போ நம்ம யூஸ் பண்ணலாம், எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பெரிய நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 77 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 46 அப்படின்னு இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 3625. இந்த மாதிரியான ஒரு பெரிய நம்பர் கொடுக்கும்போது நம்ம டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். பட் எல்லா நம்பருமே டிவைட் ஆகுது, என்னால் கஷ்டமாக இருக்கும், நான் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற போது நீங்கள் பொறுமையாக HCF கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். இந்த மெத்தட்லேயே நீங்கள் போட்டுடலாம். பார்க்க தான் பெருசாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக அது 0 வரதான் போகுது, ஏதோ ஒரு பாயிண்டில் 0 வரதான் போகுது. அப்போ ஃபேக்டர்ஸ் நம்ம கரெக்டாக மல்டிப்ளிகேஷனும் சப்ராக்ஷனும் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராக்டிஸ் தான்ப்பா. HCF பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான். LCM பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் பிரச்சனையே கிடையாது, அது கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த LCM ஆஃப் 2/3, 7/9, 14/15? அங்கே பாருங்கள், LCM கேட்குறாங்க. எதுக்கு LCM கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2/3க்கும் அதே மாதிரி 7/9க்கும் அண்ட் 14/15. ஸோ இந்த நம்பருக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னாப்பா, ஃபைண்ட் LCM ஆஃப் திஸ் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம நடத்தும் போதே நான் 2 நடத்தியிருப்பேன். ஒன்று இந்த ஃப்ராக்ஷனே தனியாக ஒரு லெசன் நடத்தியிருப்பேன். இந்த ஃப்ராக்ஷனில் அவங்க என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்துக்கணும். LCM ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு LCM எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. கீழே இருக்கிற நம்பருக்கு HCF எடுக்கணும். அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது LCM தான், நீங்கள் HCF எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது, ஒரு நார்மல் நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது அவங்க LCM எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃப்ராக்ஷனில் மேலே இருக்கிற நம்பருக்கு LCM எடுக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்கு HCF எடுக்கணும். இதுவே இந்த இடத்துல அவங்க LCMனு கேட்கறதுக்கு பதிலாக HCF ஆஃப் இந்த நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு HCFும் கீழே இருக்கிற நம்பருக்கு LCMும் கண்டுபிடிக்கணும். அவங்களதான் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மேலே இருக்கிறது கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு இதுக்கான ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். முடிஞ்சிருச்சு. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளோட ஆன்சர். இப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க, LCM ஆஃப் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது, மேலே இருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ 2, 7, 14. அதே மாதிரி கீழே இருக்கிற நம்பர் 3, 9, 15. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 2, 7, 14னா ஸோ 2ஆல் பண்ணோன்னா 1, 7, 7 2s are 14. ஸோ மறுபடியும் 7ஆல் பண்ணோன்னா 1,1,1. அப்போ LCM என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 டிவைடட் பை HCF, கீழே இருக்கிற நம்பருக்கு HCF. ஸோ 3, 9, 15 நம்ம பண்ண போகிற அந்த பெரிய நம்பர் 3ஆலே மல்டிப்ளை ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 9 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 9 1s are 9. 15 வருமா? வராது. அப்போ 9 கிடையாது. ஸோ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 × 1 3, 3 × 3 9, 3 × 5 15. இதுக்கு மேலே இருக்கிற எந்த நம்பருமே இதுக்கான HCF-ஆக இருக்காது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 5 × 1 5 தான், ஆனால் நம்மளுக்கு 3 வரவே வராது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னா 3 மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கீழே HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிற கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14/3. இதுதான் LCM ஆஃப் அ நம்பர். சரிங்களா? ஸோ HCF வந்து நான் இப்படி கேல்குலேட் பண்ணுவேன். நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு எப்படி ஸ்பீடாக கேல்குலேட் பண்ணணும், எப்படி வேகமாக யோசிச்சு போடணும்னு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து உட்காந்து இதுக்கான ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி இல்லை தனித்தனியாக டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா டைம் ஆயிரும், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக போடணும்னா அந்த ப்ராக்டிஸில் யோசிக்க கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா 14/3. அடுத்த கொஷன். ஸோ த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் யூ கேன் டிவைட். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர். இப்போ இன்னொன்று இந்த HCF இருக்குல்ல, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சில சமயம் HCF கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. கிரேட்டஸ்ட் நம்பர்னாலுமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் யோசிச்சிடாதீங்க என்னடா வித்தியாசமாக இருக்கேன்னு. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்னாலும் HCFனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா 1344 ஒரு 4 நம்பர் இருக்குது. 1344 அதே மாதிரி 1856
அடுத்து பார்த்தீங்கன்னா 2752. ஸோ இந்த நம்பருக்கு அவங்க கேட்டிருக்கிறது ஹெச்சிஎஃப்பா. ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்க பாருங்கள். கண்டுபிடிக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னா அப்போது நீங்கள் போங்க. ஏன்னா ஆப்ஷனில் எல்லா வாட்டியுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயம் நன் ஆஃப் தீஸ் இருக்கும். ஸோ நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் பெட்டர் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். முடியலன்னா நார்மல் மெத்தடுக்கு போயிடுங்க. இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 64, ஆப்ஷன் பி வந்து 48, ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 72, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 84. இதை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதான் ஹெச்சிஎஃப். கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் தான் ஹெச்சிஎஃபாக இருக்க போகுது. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை வச்சுட்டு இதால் டிவைட் பண்ணி பாருங்கள். எல்லா நம்பருமே டிவைட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், 2752. இப்போ இந்த 2752வை நான் இங்கே இருக்கிற 84ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டினே வச்சுக்கோங்களேன். 3 வாட்டினா 4 3s are 3 டைம்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. 4 3s are 12, ரிமைண்டர் 1, 8 3s are 24, 25 வரும். ஸோ இது வந்து 84 4 வாட்டி பண்ணோன்னா வராது. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணி பார்ப்போம். 52, 62, 72, 23, ஸோ 232 கண்டிப்பாக டிவைட் ஆகாதுப்பா, இது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 232வா, மறுபடியும் நீங்கள் 3ஆல் போட்டிங்கனாலுமே 8 3s are 24 போயிடும். 2ஆல் போட்டிங்கனாலுமே இது 8 தான் வரும். அப்போ இது டிவைட் ஆகாது. அப்போ ஒரு நம்பர் இந்த நம்பரால் மல்டிப்ளை டிவைட் ஆகலைன்னு சொன்னால் அப்போ இந்த ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா ஒன்று ஆகலைனாலுமே இது ரெண்டுத்துக்கு ஆச்சுன்னா, ஆனால் இதில் ஆகலை அப்படின்னா ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் ஏதாச்சும் ஒரு மல்டிபிள் எல்லாத்துலேயுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கரெக்டு. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் தப்பு. 72 எனக்கு தெரிஞ்சு ஆகாது, ஏன்னா அந்த லாஸ்ட் நம்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 48 இல்லை 64. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர், இப்போ 64 சின்ன நம்பர், இப்போ பெரிய நம்பரை விட சின்ன நம்பர் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு நம்பர் தானே. இப்போ 1344 எடுத்துட்டு 64 போட்டிங்கன்னா, ஸோ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 128 கரெக்டா. ஸோ 28னா பேலன்ஸ் 4, 6, 64. இந்த பாருங்கள் ஒரு வாட்டி முடிஞ்சா. அப்போது எதால் டிவைட் ஆச்சு, இந்த 1334 64ஆல் டிவைட் ஆச்சு. மற்ற நம்பரும் டிவைட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 48. இந்த 48 1344ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகலைன்னா அப்போ கண்டிப்பாக 64 தான். ஏன்னா எதுவுமே ஆகலை, அப்போ 64 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம 64 எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோவில் நான் நிறைய கொஷின்ஸ் போடலை. ஏன் அப்படின்னா ஹெச்சிஎஃப்ன்றது ஒரு சின்ன கான்செப்ட் தான், ரொம்ப அதிகமான கொஷின்ஸோ கிடையாது, மாடல்ஸோ கிடையாது. ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி போடணும், ஒரு நார்மல் நம்பருக்கு எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்து எப்படி அந்த நம்பரோட ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரியான சின்ன சின்ன கான்செப்ட் தான் இருக்குமே தவிர பெரிய கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன், டெஸ்ட்டும் கொடுக்குறேன், ரெண்டுமே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபவுண்டேஷன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மறந்துடாமல் என்னோட சேனலில் இருக்கும். 2 வீடியோ ஆரம்பத்தில் கூட நான் காட்டியிருக்கேன். அந்த 2 வீடியோவை படிக்காமல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வேறு எதையுமே பார்க்காதீங்க. ஏன்னா அதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன். சரிங்களா. ஸோ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன், அதெல்லாம் எப்போதும் போல் பெருசாக இருக்கும். 18 20 கொஷின் கிட்டே நடத்திடுவேன். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டும்தான் சின்ன வீடியோ. ஸோ மறந்துடாமல் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட்டு தான் முக்கியம். டைமிங் பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸே கொடுக்கும். சரிங்களா. ஸோ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நான் எப்போதும் சொல்கிறது தான், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் சுற்றி இருக்கிற பசங்களோட சேர்ந்து உட்காந்து படிக்க பாருங்கள். அப்போலாம் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்க வேண்டிய ஒரு டாப்பிக்கை பசங்களோட சிரிச்சுட்டே படித்தோன்னா ஒரு 1 மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து படிங்க. சரியா. ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.